வணக்கம். துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம். வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மற்றொரு புதிய சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான வீடியோ. இந்த வீடியோ மீனராசியை பற்றிய வீடியோ. மீனராசி 43 ஆண்டுகளுக்கு பிறகு எதிரிகளை துவம்சம் செய்யும் மீனராசி. கடந்த ஒரு ஆண்டாக மீனராசி அன்பர்களை யாருக்கிட்ட போய் நீங்க பேசினாலும் அவங்க சொல்லக்கூடியது 3 பாயிண்ட். 1, எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல தடங்கள் வருது சார். எதுவுமே சுலபமா நடக்க மாட்டேங்குது. ஒரு சின்ன விஷயம் கூட, ஒரு பால் பாக்கெட் வாங்க போனா கடை மூடி இருக்கான் சார். ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் சாப்பாடு இல்லை சார், டிஃபன் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு மாத்திரை கடை வாங்க போனால் நம்ம கேட்குற மாத்திரை இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படியாக வாழ்க்கை இருக்குது. சரி, இந்த தடங்களெல்லாம் மீறி எப்படியோ அடித்து பிடிச்சி வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனா வண்டி பிரேக் டவுன் ஆகிடுது. சரி, பஞ்சர் கடைக்கு பஞ்சர் போட்டு ஆஃபீஸுக்கு லேட்டாக போனால் ஆஃபீஸில் மேனேஜர் என்ன உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, எத்தனை தடவை சொல்கிறது லேட்டாக வரேன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. சரி, அங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் புரட்டி போட்டு மாடு மாதிரி வேலை செஞ்சால் பக்கத்தில் இருக்கிறவன் பேரை வாங்கிட்டு போயிடுறான். இதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு டயர்டாக 7-8:30 மணிக்கு சென்னை டிராஃபிக்கில் ஊஞ்சி ஆஞ்சி வந்தோம்னா வீட்டில் பொண்டாட்டி கழுவி ஊத்துறா. ஸோ இதுதான் வாழ்க்கை, தினசரி வாழ்க்கை. இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தால் அது என்னது? அது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை கடந்த ஓராண்டாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்களே. இதுல பெண் மீனராசி அன்பர்களுக்கும் விதிவிலக்கு இல்லை. புருஷன் சொல்ற பேச்சை கேட்கல, சரியா வேலைக்கு போறது இல்லை, மரியாதையா பேசுறது இல்லை, குழந்தைங்களை சரியா பாத்துக்கிறது இல்லை, வீட்டில் ஹெல்ப் பண்றது இல்லை. இதுக்கு மேல லட்சம் குவரிஸ் இருக்கு பெண் மீனராசி அன்பர்களுக்கு. அதெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னா 1 வருஷம் ஆயிடும் ஒரு வீடியோக்கு. ஆக இந்த மீனராசியை 43 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, இப்ப இனிமே என்ன நடக்க போகுது, என்ன அதிசயம் நிகழப்போகுது, அதை பத்தி தான் பார்க்கிறோம். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரங்களை அடங்கிய மீனராசி அன்பர்களே. இதுல பூரட்டாதி மட்டும் பாத்தீங்கன்னா 4ஆம் பாதம் மீனராசியில தொடங்கும். பிறகு உத்திரட்டாதி 4 பாதமும் ரேவதி 4 பாதமும் அடங்கி இதுல இருக்கும். இப்ப குரு பகவானுடைய வீடு மீனராசி. இந்த வீட்டுல பூரட்டாதி 4ஆம் பாதம் என்பது குருவுடைய நட்சத்திரமே. உத்திரட்டாதி என்பது சனி, ரேவதி என்பது புதன். குருவுடைய வீட்டில் குருவுடைய நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதமா ஒன்று நிற்கிறது. நெக்ஸ்ட் உத்திரட்டாதி சனி, குரு சனி புதன். இதுல வேடிக்கை என்னன்னா, அதிசயம் என்னன்னா, இந்த புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடிய அன்பர்களுக்கு வெகுவாக வாழ்க்கை சிறப்பாக இருப்பதில்லை. சுய நட்சத்திரமாக இருந்தாலும் கூட கல்விக்கே சிரமம், கஷ்டப்படணும். பின்னாடி வேலைக்கு, திருமணத்திற்கு, குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு வாழ்க்கையில போராட்டம், அவமானம், அசிங்கம் சந்திச்சு மனசெல்லாம் மறத்தே போச்சு. அடுத்தபடியாக உள்ள உத்திரட்டாதி சாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த 3 நட்சத்திரங்கள்ல உத்திரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய வீட்டில் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆன்மீக எண்ணங்கள், தெய்வ பக்தி, தெய்வ ஆலயங்களை நோக்கி போறது, தெய்வ கோவில்களுக்கு எங்க படையெடுத்துட்டு போறது, வேற கோவில், ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு ஊர்ல வாலண்டரி சர்வீஸ் பண்ணணுங்கிறது எண்ணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியா போகணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய உருவாகும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு. எல்லோருக்கும் அல்ல, 80% அன்பர்களுக்கு. பிறகு ரேவதி. இந்த ரேவதி நட்சத்திரத்துல மீனராசியில பிறந்தாலே திருமணத்துல பிரச்சனை வருங்கிறது 100% உண்மை. விதி விலக்குகள் விதியாக முடியாது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறக்கக்கூடிய அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை அது இம்சையாக இருக்கும். நம்ம சொல்ற எதையுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கணவன், அந்த மாதிரி ஒரு மனைவி தான் வராங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே ஆப்போசிட்டா நினைக்கக்கூடிய கணவனோ மனைவியோ அமைகிறதுனா உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் இருக்குன்னு அர்த்தம். பேசிக்கலி இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய மீனராசி என்பவர்கள் சாஃப்டா தான் இருப்பாங்க. எஸ்பெஷலி பெண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப மென்மையான தன்மையுடையவர்கள். கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும்
அப்படியே ஒரு காஸ்மோரா பேய் மாதிரி மாறிடுவாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் விஸ்வரூபம் எடுப்பாங்க. பயப்படுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய வேகம், அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே. அண்டு நினைச்சே பார்க்க முடியாத சாதனைகளை புரியக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய சுய முயற்சியால ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். பல பெண்களுக்கு இந்த ஜெனரேஷன்ல பொறுமை கொஞ்சம் கம்மி. பட் முன்னாடி ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா, ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு 70களில் 80களில் பிறந்த பெண்கள், இல்ல 60களில் பிறந்த பெண்கள், 50களில் பிறந்தவர்கள்லாம் பாத்தீங்கன்னா, பொறுமையின் வடிவமாகவே வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. கணவன் என்ன செஞ்சாலும் பொறுமை. தனக்கு என்ன அநீதி நடந்தால் அதையே ஏத்துக்கிட்டு அதையே கரெக்ட்னு நினைச்ச மனோபாவத்தில் வாழ்ந்த படித்த பெண்கள் லட்ச பேர் உண்டு. ஆக தோராயமா இந்த மீனராசியில பிறந்து ஒரு சனி பகவானுடைய உத்திரட்டாதி சாரத்தில் பிறகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நட்சத்திரத்துல 19 ஆண்டு காலங்கள் சனி திசை, அடுத்து ரேவதி நட்சத்திரம் 16 ஆண்டு காலங்கள் புதன் திசை, ரெண்டும் சேர்த்தா 35. அதுக்கப்புறம் ஒரு கேது தசை ஒரு 7 வருஷம், 35 7 42, 43 வயசுக்கு அப்புறம் சுக்கிர தசை உள்ள போகும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில விடிவு காலம் பிறக்குது, கதவுகள் திறக்கிறது. எல்லோருக்கும் அல்ல, பல மீனராசி அன்பர்கள் சுக்கிரன் உங்க சுய ஜாதகத்தில் ஓரளவு நல்லபடியாக இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை சுக்கிர திசையில் இமயமலை அளவுக்கு உச்சியை தொடுகிறார்கள். மீனராசியில் பிறந்தவர்கள் குறிப்பா இது ஒரு இந்த வார்த்தையை ரொம்ப உற்று கவனிக்கணும். சினிமா ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மீனராசியாக இருந்தால் இந்த வீடியோ நீங்க பார்த்தே ஆகணும். இது உங்களுக்கான வீடியோ. உங்களுக்கு ஒரு 43 44 வயசு ஆகுது, நீங்க சினிமா துறையில் இருக்கீங்க, சுக்கிர தசை நடக்குதுன்னு சொன்னா சார் இது உங்களுக்கான வீடியோ. இந்த சுக்கிரன் உங்க சுய ஜாதகத்தில் ஓரளவு சுபத்துவ வலிமை பெற்று இருக்கக்கூடிய அமைப்புல உங்கள் வாழ்க்கை விண்ணை தொடப்போகிறது என்பது நிச்சயமான உண்மை. சத்தியமா நடக்குங்க. நீங்க நினைச்சது இந்த மீடியா துறையில சாதிக்க முடியும். நடிகனாக, நடிகையாக, ஒரு டைரக்டராக, எடிட்டராக, கேமராமேனாக நினைத்ததுக்கு மேலவே உயரங்களை எட்ட முடியும். ஒரே வித்தியாசம்தான், கிரகங்கள்லாம் காத்திருக்கு, ரெடியா இருக்கு. நீங்க ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடி, நீங்க ரெடியா அப்படின்னு கிரகம் உங்களை பார்த்து கேட்கறது. கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னு சொன்னா அடிச்சு தள்ளிட்டு போவீங்க. இதுவரைக்கும் மீனராசி என்பர்களுக்கு ஒரு வருடமாக நடந்து வரக்கூடிய இடரசனியானது இப்ப எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய காலகட்டத்தை நெருங்கி இருக்கிறது. மீனராசி அன்பர்கள் எத்தனை எதிரி, வீட்டிலேயே எதிரி, வெளியில எதிரி, உங்களுக்குள்ளேயே 1-2 எதிரி இருப்பாங்க. முதல்ல அவங்களை கிளியர் பண்ணுங்க. ஆனா நீங்க என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, வரக்கூடிய புத்தாண்டு என்பது, வரக்கூடிய காலங்கள் என்பது மீனராசிக்கு அப்படி ஒரு பொக்கிஷமான காலமாக வருகிறது. ஏழரை சனியில இருந்த மீனராசி என்பவர்கள் எத்தனை பேர் இந்த ஆண்டே நல்ல வேலை கிடைச்சி செட்டில் ஆயிருப்பாங்க பாருங்க. இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா? அந்த அற்புதங்கள் கிடைக்காதவர்கள் 1-2 பேர் நான் சுய ஜாதகத்தை பார்க்கணும். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு கட்டணத்தை கட்டி அப்பாயின்மெண்ட், ஆன்லைன்ல தான் அப்பாயின்மெண்ட், அதை வாங்கி பாருங்க. நான் உங்கள் ஜாதகத்தை தொட்டு உங்களுக்கு உண்டான துல்லியமான வாழ்க்கை பலன்களை சொல்ல காத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் முயற்சி திருவினையாக்கும். நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுடைய வாழ்க்கை என்பது 100% நல்ல மாற்றத்தை பெறும். ஆக இந்த 43 ஆண்டுகள் கழிச்சு இப்ப யாருக்காவது சுக்கிரதசை நடக்குது மீனராசியிலன்னு சொன்னா, சுக்கிர பகவான் எதுக்கெல்லாம் காரகத்துவம் பெற்றவர்? காமம், மோகம், ஆடை அணிகலன்கள், ஜுவல்ஸ், கலை, 64 கலைக்கும் உரியவர் அவர்தான். அதுல சினிமா உண்டு, டான்ஸ் உண்டு, பாட்டு உண்டு, எடிட்டிங் உண்டு, கேமரா உண்டு, ஜேர்னலிசம் உண்டு, மீடியா உண்டு, எல்லாமே உண்டு. டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ், எல்லாருக்கும் சுக்கிரதசை. இப்போ மீனராசி அன்பருக்கு சுக்கிரதசை நடக்குதுன்னு சொன்னா உங்களுடைய நேரம் இதுதான், உங்களோட நேரம். ஆக
மீனராசி அன்பர்கள் 43 ஆண்டுகள் கழித்து உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது. எழுதி வச்சுக்கோங்க, நிச்சயமா மாறும். சத்தியம் இது, தெய்வத்தின் மீது ஆணையாக. உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் ஓரளவு சுபத்துவம் பெற்று கோச்சார ரீதியான பலன்கள் ஓரளவு உங்களுக்கு ஆதரிக்கும் போதே கூட இந்த வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத, எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றிகளை குவித்து தரும். சாதாரணமான பொசிஷன்ல இருந்த நீங்க மிகப்பெரிய உயரத்துல தனியா ஒரு வீடு கட்டி மிகப்பெரிய வாகனங்கள் வாங்கி ஒரு சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்த போகிறீர்கள் என்றால் அது மிகையல்ல. ஆக தனிப்பட்ட ஜாதகத்தை கீழே கொடுப்பிடல வாட்ஸ்அப் நம்பர்ல கொடுத்து கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல மீனராசி அன்பர்கள் இப்போ செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும். குரு காயத்ரி மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் விருஷபத்வஜாய வித்மஹி கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை சொல்லணும். தவிர ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் சத்யநாராயணனுக்கு பூஜை பண்ணணும். வீட்டில் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செய்து வரலாம். ஆனால் சத்யநாராயண பூஜை வீட்டிலேயே உட்கார்ந்து செய்யலாம். இதை மாதிரி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் சார். நம்பிக்கை வைத்தாதான் கடவுள். இதில் ஒரு சின்ன வேடிக்கை, என்ன கூட ஒரு பத்திரிகையில விளம்பரத்தில் ஒரு நேர்காணல்ல கேட்டாங்க, பகுத்தறிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? நான் சொன்னேன், சுவாமி விக்கிரகம் இருக்கு கர்ப்ப கிரகத்தில், அதுக்கு மாலை போட்டா கல்லுக்கு போய் மாலை போடுறீங்களே, உங்களுக்கு மூட நம்பிக்கை அறிவு இல்லையான்னு கேட்குறாங்க. ஒரு சிலைக்கு மாலை போடுறாங்களே, இறந்தவரோட சிலைக்கு, அந்த சிலை என்ன நான் மாலையை மோந்தா பார்க்குது? அது என்ன பகுத்தறிவு? அந்த சிலை மாலையை மோந்தா பார்க்குது. சிலை சென்னையிலேயே அத்தனை சிலை இருக்கு, போய் போய் வாரி வாரி பிறந்த நாள் இறந்த நாள் மாறி மாறி மாலை போடுறாங்க. அது பகுத்தறிவா? இறந்து போறவரோட சமாதியில பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்றாங்க, அது பகுத்தறிவா? அப்போ இந்த மாதிரி ஊர்ல நம்ம வாழறோம். அப்ப தெய்வத்தின் மீது நம்பிக்கை யார் வைக்கிறார்களோ அவர்களுக்கு தெய்வம் கண்டிப்பாக பிரத்யட்சமாக கை கொடுக்கும். நம்பாதவர்களுக்கும் கை கொடுக்கும். நீங்க நல்லதை பண்ணணும், அதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் நல்லதை நினைக்கணும், அதான் முக்கியம். ஆக மீனராசி அன்பர்களே, நான் சொன்ன மந்திரத்தையும் நான் சொன்ன விஷயங்களையும் நல்ல எண்ணத்தோட நீங்க மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காம இருந்தாலே, மழை வந்த போது குடை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு என்ற பாடலுக்கிணங்க, மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் சேரும். நீ தெய்வத்துக்கு பூஜை பண்ண வேணாம், மந்திரம் சொல்ல வேணாம், நீ எந்த கற்பூராத்தையும் காமிக்க வேணாம், நல்லவனா இரியா, உன்னை தேடி சாமி உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வருவார். நல்லவனா என்ன அர்த்தம்? முதல் ஸ்டெப் அடுத்தவனுக்கு தீங்கு நினைக்காத, அதுதான் முதல் ஸ்டெப். அடுத்தவனுக்கு தீங்கு நினைச்சா அது பேக் ஃபயர் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. நமக்கே அந்த தீங்கு வரலாம். இன்னைக்கு நம்ம ஒரு பொசிஷன்ல இருப்போம், கீழே இருக்கிறவங்களை ஏறி மிதிப்போம். நாளைக்கு நம்ம கீழே வரத்துக்கு நொடி பொழுதாகாது. அதனால யாரையும், நம்ம மேல யாரும் இல்லை, நம்ம கீழே யாரும் இல்லை, எல்லாரும் ஈக்குவல் தான். ஆக தர்மம் என்பது, சனாதன தர்மம் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் பாருங்க. மற்ற மதங்கள்ல நீ இதை பண்ணணும், அதை பண்ணணும், இந்த கிழமையில இதை செய்தே ஆகணும், இந்த கிழமையில இதை செய்தே ஆகணும்னு சொல்லுவாங்க. இந்து மதத்துல எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. இத கட்டாயம் எதுலையுமே கிடையாது. நீ நல்லதை மற்றவங்களுக்கு நினைக்க முடியலையா, கெட்டதை நினைக்காத, அதுவே தர்மம். அது இருந்தாலே மீனராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இது வருஷம் வரை நீங்கள் பிறந்ததிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் இருந்த எதிரிகள் எல்லோரையும் துவம்சம் செய்து நீங்கள் இமாலய வெற்றி காணப்போகிறீர்கள் என்று கூறி, அடுத்து வரும் காணொலியில் என் அன்பு மீனராசி நேயர்களே, உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.